ரிப்போர்ட்டிங் சார். ஜனநாயகன், பகவந்த் கேசரி ரீமேக், தெலுங்கு படம், பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்கும், லாஜிக் இருக்காது, இதெல்லாம் தெரிஞ்சு அதுக்கு ப்ரிப்பேர் ஆகி பார்த்தா கூட இது அநியாயத்துக்கு மொக்க படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பயங்கர கிரிஞ்சா இருக்கும், ஆனா உட்கார்ந்துடலாம். செகண்ட் ஹாஃப் வந்து அப்சல்யூட் டார்ச்சர். இந்த படத்தோட மெயின் கதையே அந்த விஜய் மமிதா பைஜு அவங்க ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி தான். ஆனா நமக்கு அதுல ஒரு எமோஷனல் கனெக்டே வரல. பாபி தியோல் வில்லன் அப்படின்னு அவர் தான் அவரை சொல்லிக்கணும். எங்கேயுமே அவரோட வில்லத்தனம் ஒர்க் அவுட் ஆகல. அவருக்கு நிறைய சீன்ஸ் கொடுத்துருந்தாங்க. காமெடிலாம் படத்துல எதுவுமே இருக்காது. இந்த பகவந்த் கேசரிக்கு பதிலாக விஜயோட பழைய பகவதியவே கேசரி பண்ணியிருந்தா கூட ஏதாவது ஒன்று ரெண்டு காமெடியாவது மிஞ்சிருக்கும். இப்போ நான் சொல்ற விஷயங்கள்லாம் படம் போர் அடிக்க சுவாரஸ்யமா இல்ல அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள். இதை தாண்டி இரிட்டேட்டிங்கான விஷயங்கள்னு படத்துல பல ஐட்டம் இருக்கு. பொம்பளைங்களை ட்ரெஸ்ஸை கிழிச்சு ரோட்ல ஓட விடுறது, ஒருத்தனை அவமானப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு ரூம்குள்ள வச்சு பேண்ட் அவுத்து விடுறது, இந்த மாதிரி காட்சிகள் படத்துல நிறைய உண்டு. அதாவது ஃபேன் ப்ளீசிங் மொமெண்ட் அப்படின்னா கூட ஒன்று ரெண்டு பில்டப் சீன், ஒன்று ரெண்டு சீன்ல புகழ்ந்து பேசுறதெல்லாம் ஓகே. இதுல சீன் பை சீன் யாராவது புகழ்ந்து தங்கமே தளபதின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. மனுஷங்க தான் பேசுறாங்கன்னா ஒரு செவுத்துல எம்ஜிஆர் போட்டோ ஒன்று இருக்கும், அந்த எம்ஜிஆர் பேச ஆரம்பிச்சிருவாப்ல தங்கமே தளபதி அப்படின்னு. இந்த ஐடியாலாம் ஒருத்தங்களுக்கு கூடவா ரொம்ப கிரிஞ்சா இருக்குன்னு தோணாம போச்சு. இது ஒரு பக்கம். டயலாக், இங்க பேசினா ஸ்பீச், தளபதி பேசினா ரீச், இந்த மாதிரி பாபா பிளேக்ஷிப் ரேஞ்சுக்கு டயலாக்ஸ். இந்த மாதிரி சீன்ஸை வந்து ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னாலும் அதுக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல. ஹார்ட் கோர் ஃபேன்ஸும் மனுஷங்க தானே, அவங்க என்ன கைத்தான் ஃபேனா? கூட்டத்தோட கும்பலோட பார்க்கும்போது இந்த சீன்லாம் ஒன்று ரெண்டு ஒர்க் அவுட் ஆகும். பட் இருந்தாலும் படம் முழுக்க பேசிட்டே இருக்கிறது அநியாயத்துக்கு கிரிஞ்சா இருந்துச்சு. டெக்னிக்கலி கூட பயங்கர வீக்கான படம். எடிட்டிங்லாம் ரொம்ப சுமாரா இருக்கும். வளவலா குலகுலான்னு கிளைமாக்ஸ்லாம் போய்கிட்டே இருக்கும். சிஜி காட்சிகள்லாம் படத்துல நிறைய உண்டு. அதெல்லாம் ஏதோ ரிச்சி ஸ்ட்ரீட்ல வச்சு பண்ண மாதிரி ரொம்ப சுமாரா இருந்துச்சு. படத்துல ஒரே ஒரு விஷயம், அனிருத் இல்லைன்னா இந்த படத்தை இந்த அளவு கூட கற்பனை பண்ணியே பார்க்க முடியாது. பாட்டு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. விஜயோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் அஃப்கோர்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆனா அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸையும் இந்த மாதிரி கிரிஞ்சான காட்சிகள் வந்து டைலூட் பண்ணிருச்சு. ஓவராலா எனக்கு தெரிஞ்சு கடந்த 10-15 வருஷத்துல இந்த மாதிரி ஒரு விஜய் படம் வந்ததே இல்லை. இந்த சுறா, குருவி இதெல்லாம் தான் அவருடைய பேட் ரெஃபரன்ஸா சொல்லுவாங்க. அந்த லிஸ்ட்ல உள்ள ஒரு படம் தான் இது. படத்தோட டைட்டில் கார்டு பார்த்தீங்கன்னா விஜய் இப்படி ஏதோ பண்ணி ஒரு ஆக்ஷன் பண்ணியிருப்பாரு. ஆனா ஆடியன்ஸ் வெளியே வரும்போது இப்படி வர மாதிரி தான் இருந்துச்சு. அதில் சொல்லணும், ஒரு படத்தில் மீட் பண்ணலாம். பாய்.